நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த சேனலோட மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோவை தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் ஒரு வீடியோக்காக இவ்வளோ பேர் ரிக்வெஸ்ட் பண்ணதே இல்லைங்க. ஆனா இதுல ஜோக் என்னன்னா, நீங்க எதுக்கு இதை ரிக்வெஸ்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி. இன் கேஸ் என்னோட வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை பார்க்காதவங்களுக்காக இதை சொல்றேன். யூஸ்வலா நான் பாத்தீங்கன்னா மூவி ரோஸ்ட் ஒரு ஜானர் ஆஃப் வீடியோஸ் நான் போடுவேன்ல, அதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஏதோ ட்ரெண்டிங்கா இருக்கிற படம் இல்லாட்டி பாலையா மூவி அந்த மாதிரி தான் ரோஸ்ட் பண்ணி நம்ம வீடியோஸ் போடுவோம். அண்ட் சம்பந்தமே இல்லாம ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி யாரோ 2-3 பேர் மாமன் படத்தை ரோஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. நானும் பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன். பிகாஸ் மாமன் படம் ட்ரெண்ட்லயே இல்ல. ஏங்க அந்த படம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம், கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. அந்த படத்தை எதுக்கு கேட்கறாங்க எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. சொல்லி தொலைகடா மங்குனி பயல்களாய், எதுக்குடா மாமன் ரோஸ்ட் வேணும். அந்த டைம் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நான் பெருசா வீடியோஸ் போடுறது கம்மியா இருந்துச்சு, அதனால நான் போடல. அதுக்கப்புறமே அது போடணும்னு அவசியமும் இல்லைன்னு விட்டுட்டேன். பட் ஆனா சம்பந்தமே இல்லாம 2-3 மாசத்துக்கு முன்னாடி மாமன் படத்துக்கு ரோஸ்ட் வேணும்னு 2-3 பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச 2-3 மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் மாமன் படத்துக்கு ரோஸ்ட் வேணும், ரோஸ்ட் வேணும், ரோஸ்ட் வேணும்னு எல்லா வீடியோலயும் கேட்டிருக்காங்க. லிட்டரலா நான் கடைசியா போஸ்ட் பண்ண ஏதோ ஒரு வீடியோட கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க. கன்ஃபார்மா சொல்றேன், மாமன் படத்துக்கு ரோஸ்ட் வேணும்னு ஒரு 100 கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 100 கமெண்ட்ல பல கமெண்ட்ஸ்க்கு 100கணக்கான லைக்ஸ் இருக்கும். அடிச்சு சொல்றேன் இது நடக்கும். இந்த வீடியோ நான் இன்னும் போஸ்டே பண்ணல, பட் ஆனா கன்ஃபார்மா நான் சொல்றேன் நடக்கும்னு. ஏன் இந்த படத்துக்கு ரோஸ்ட் கேட்கறாங்கன்னு எனக்கு புரியல. சரி, எனக்கு தான் புரியலையே அப்படிங்கறதுனால நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ செஞ்சு போஸ்ட் பண்ணேன். எதுக்காக இந்த படத்துக்கு ரோஸ்ட் கேட்கறீங்கன்னு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோட கமெண்ட்ஸை பாக்குறீங்களா? டாப் கமெண்ட், ஐ வாண்ட் மாமன் மூவி ரோஸ்ட். ஏன் போட்டீங்கன்னு கேட்டதுக்கு பதில் இல்ல, அதுக்கு 4.2000 லைக். சரி, எதுக்குடா இவங்க கேட்கறாங்க, யாராச்சும் ஒருத்தராச்சும் பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் தெரியாது. ஆனா மாமன் மூவி ரோஸ்ட் வேணும். எதுக்கு அந்த படத்தை இவ்வளவு ஆர்வமா கேட்கறீங்க எனக்கு சத்தியமா புரியல. மாமன் மூவி ரோஸ்ட் வேணும், ரீசன் அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. நானும் இந்த வீடியோவை சரி அவாய்ட் பண்ணிடலாம்னு பாக்குறேன், விட மாட்டேங்கிறாங்களே. இந்த படத்துக்கு ரோஸ்ட் கேட்டு கிட்டத்தட்ட 1000 கமெண்ட்ஸ்க்கு மேல டோட்டலா வந்திருக்குங்க. மினிமம் 1000 கமெண்ட்ஸ் ஆச்சு வந்திருக்கும். எனிவேஸ், நீங்க கேக்குறீங்க, நான் டெலிவர் பண்றேன். ஃபைனலி நம்ம மாமன் மூவி ரோஸ்ட் போடுறோம். எதுக்கு போறோம்னு எனக்கும் தெரியல. எனிவேஸ், ஆரம்பிக்கலாமா? இந்த படத்தை உங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் எப்போ பார்த்துட்டேன், இருந்தாலும் இந்த வீடியோக்காக திரும்ப பார்த்துருக்கேன். திரும்ப நீங்க கேட்டதுக்காக பாருங்க, கேட்டுக்க. நம்ம கதை பாத்தீங்கன்னா திருச்சியில ஆரம்பிக்குதுங்க. சூரியோட ரிலேட்டிவ் பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இந்த நலங்க வைக்கிற சமுதாயம் நடக்குது. இந்த பொண்ணோட தொண பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அக்கா. எங்க தொண பொண்ணு காணோம்? இந்த தான் அந்த அக்காவோட மாமியார். தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறது. ஓ, 10 புள்ள பெத்த விளையாட்ட பால் குடுக்க ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்திருப்பா. கூப்பிடுங்க அவளை. சத்தியமா டென்ஷன் ஆயிடும், செம்ம டென்ஷன் ஆயிடும் மேடம். இந்த மாதிரி பேசுறவங்கள கண்டாலே எனக்கு எரிச்சல் ஆகும். மகாராணி அவ தொம்பிக்காரன்னு சொன்னாத்தான் வருவா. படத்தோட ஸ்டார்டிங்கே நம்மள எரிச்சல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த தொம்பி தான் நம்ம ஹீரோ சூரி. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, இந்த படத்தை எழுதினதே சூரி தான். இதையே சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த படத்துல நிறைய பேர் ஒரு குட்டி பையன் மேல வன்மத்தை கக்குவீங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சூரி தான். அடிக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் இந்த மாமனத்தை அடிக்கணும். சரி, கதையை கண்டினியூ பண்ணலாம். அக்கா காரியோட மாமியார் இவளை ரொம்ப ரோஸ்ட் பண்றதுனால இவளுக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. இன்னமா பாத்தீங்கன்னா குடும்பத்தெல்லாம் கூட்டி வச்சு அவங்க பப்ளிக்கா அவளை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இவளுக்கு 7 குத்து கிளைவெல்லாம் வயித்துல ஒண்ணு கையில் ஒண்ணு தூக்கிட்டு அலையறாளுங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நேரத்துல இவங்க எல்லாம் பார்த்தா எப்படி கூட இருக்கிற குடும்பம் எப்படி சகிச்சிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. இடத்துல நான் இருந்தேன்னா இந்த அம்மா மூஞ்சில காரி துப்பி இருப்பேன். இதேதான் நானும் பண்ணியிருப்பேன். பயமூடு ஆண்டி, இல்லன்னா இழுத்து போட்டு ஆடுவேன் 2020. நம்ம கிரிஜாவும் அவன் மேல துப்பலான்னு பாருங்க, அதுக்கு பதிலா வாந்தி எடுத்துறாங்க. பட் ஆஸ் யூஷுவல் அந்த வாந்திக்கு காரணம் அந்த அம்மா இல்ல, உள்ள ஒரு குழந்தை இருக்கிறதுனாலதான். பேபி ஃபார்மா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இவங்களுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லாம இப்பதான் பேபி ஃபார்ம் இருக்கு. அதனால குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் கம்மின்னு சொல்றாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோயினும் டாக்டர் இருக்கிறாங்க. சரி, எதுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து செக் பண்ணிக்கலாம்னு ஸ்கேன் எடுக்கலாம்னு போனா டாக்டர் சாரியை கொஞ்சம் லூஸா விடுங்கன்னு சொல்ற. அப்படி ஓகே, காமனான திங் தான், அதை அவங்களே பண்ணிப்பாங்களே. உடனே நம்ம தம்பி முந்திரி கொட்டிட்டு நான் ஒத்து விடுறேன் வரேங்க அப்படின்லாம் வரா. அப்படி இருக்கா? நான் வரேன், பரவாயில்ல விடு, நான் பாத்துக்கிறேன். என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க? இல்ல தம்பி பாசம் எனக்கு புரியுது. அதுக்கு நீ இந்த அளவுக்கு பாசம் வேணாமே. அந்த இடத்துல புருஷனே ஜலசார அளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏரியில போவான், அது என் பொண்டாட்டில. ஃபர்ஸ்ட் குழந்தை ஒழுங்கா தெரிய மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றாங்க. அப்புறம் தண்ணி எல்லாம் குடிச்சு திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்த்தா அப்போ ஓரளவுக்கு குழந்தை கிளியரா தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன, அக்கா எல்லாரும் பாசமா பாத்துக்கிறாங்க. ஆனா இந்த தம்பிக்காரன் பாசம் மட்டும் தாங்க முடியலைங்க. அவங்க அக்கா ஏதோ ஒரு குழந்தைய ஏக்கமா பாக்குறாங்கன்ட்டு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிடிக்கிட்டு வந்து அவங்க அக்கா கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. பொறுங்க 10 மாசம் வெயிட் பண்ண அந்த குழந்தை கையில வந்துடும். ஓ மண்டையில கிடந்த என் மண்டையில ஏத்த நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு.
இதுக்கு நடுவில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு காதல் வேற உண்டாகுது. ஹீரோ தன்னோட அக்கா மேல பயங்கர பாசமா இருக்கிறத பார்த்துதான் ஹீரோயினுக்கு காதலே வருது. அந்த மாதிரி நம்மளையும் பார்த்துப்பான்னு நினைக்கிறா. ஆனா அதான் படம் போற பெரிய தப்பு. இதுக்கப்புறம் தான் நீங்க தைரியமா இருக்கணும். இதுக்கு நடுவில் அக்கா பிரெக்னெண்டா இருக்கும் போது ஹீரோ ஒரு ட்ரிக் சொல்ற அப்படிங்க. இந்நேரத்துக்கு குழந்தைக்கு காது முளைச்சிருக்குன்ட்டு டைரக்டா இனிமேல் குழந்தைகிட்ட பேசலான்னு சொல்ற அப்படி. ஆனா ஃபர்ஸ்ட் இவர் தான் பேசுவாராமா, அம்மா கூட பேச விட மாட்டாரு. அந்த குழந்தையே இன்னும் பெத்து வெளில வராம இருக்கு. அது எப்படி இவருக்கு பெத்தாராகும்? இன்னும் குழந்தைய வெளில வரல, ஆனா அதை போய் பெத்தாருங்கிறாரு. என் மருமக மட்டும் இல்லடா, என் அப்ப. ஓ, அவர் வந்து அந்த குழந்தைய தன்னோட அப்பாவா நினைக்கிறாரு, அதான் பெத்தாரேங்கிறாரு. சாரி, தப்பா அவங்கள புரிஞ்சுக்கிட்டேன். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார், மன்னிச்சுக்கப்பா. எனிவேஸ், எப்படியோ குழந்தை பிறந்துருதுங்க. வெளில வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு மாலை சுத்தி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை மாலை சுத்தி பிறந்திருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க. நானும் ஃபர்ஸ்ட் மாலை சுத்தி போறதுக்குன்னா என்னன்னே புரியலைங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே மாலை போடுவாங்களா, என்ன கான்செப்ட்னு என்ன புரியாம இருந்தேன். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரவாங்க. அப்புறமே பார்த்தா இந்த டியூப் இருக்குல்லங்க, அம்மாவையும் குழந்தையும் கனெக்ட் பண்ற டியூப், அது வந்து கழுத்தை சுத்தி இருந்ததுன்னா அது வந்து மாலை சுத்தி இருக்கிறதாமா. மாலை சுத்தி இருந்தா மாமா பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. டியூப் சுத்தி இருக்கிறதுக்கும் மாமா பார்க்க கூடாதுங்கிறதுக்கும் என்ன கான்செப்ட், என்ன ரிலேஷன் எனக்கு புரியல. எல்லாம் ஏதோ ஒரு மூட நம்பிக்கை தான், வேற எதுவும் இல்ல. இதை நினைச்சு நம்ம சூரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மாலை சுத்தி இருக்கும் போது மாமா பார்த்தா மாமாக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஏதாவது சான்ஸ்னு லைட்டா தன்னோட காதலை வெளிப்படுத்துறாரு. மாலை சுத்தி பிறந்தா மாமனுக்கு தானே ஆகாது, அதுக்கு நான் தானே கவலைப்படணும். அவன் எவ்வளவு அழகா சொல்றான், அதுக்கு நான் தானே கவலைப்படணும், நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு. ஆனா நம்ம ஹீரோ மக்கு மண்டைக்கு அதெல்லாம் தேவையில்ல. அவருக்கு எப்படியாச்சும் அந்த குழந்தைய பார்க்கணும், அதனால ஓடி போய் அப்பாவை தள்ளி விட்டுட்டு அவன் வந்து குழந்தைய பிடிக்க போயிட்டாருங்க. வேற எவனாச்சா இருந்தா சொல்லிடணும்னு விட்டுருப்பான். ஆனா இவர் ரொம்ப பொறுமைசாலியா இருக்காரு. என்ன மாமா இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அப்படியா மச்சான் தானே. குழந்தையோட அப்பா கையில ஃபர்ஸ்ட் கொடுக்கடா. இவன் மாமாவை வந்து ஓவர் பாசத்துல ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்து ஏதோ அப்பா வாட்டு குழந்தைய தாங்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு அழகான ஃப்ரேமிங் வைக்கிறாங்க. அப்பா ஓரமா அழுதுட்டு இருக்கும் போது மாமா குழந்தைக்கு கிஸ் கொடுத்து படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல மாமன் அப்படின்னு போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்னோட வீடியோஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் வேற அடிக்கடி போடுவாரு, மாமன் சச் டாக்ஸிக் மூவி, வை பீப்புள் என்டர்டெயின் திஸ் மூவி அப்படின்னு கேள்வி கேட்டு போட்டுருப்பாரு. ஒத்துக்கிற இது ஒரு டாக்ஸிக்கான படம் தான். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க. பட் ஆனா அந்த டாக்டர் மட்டும் ஹீரோ கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க. அப்பதான் சொல்ற, அப்படி உன் மரமண்டைக்கு நான் சொல்ற லவ்வே புரிய மாட்டேங்குது, நான் ஏன்டா உன்னை மதிக்கணும்னு. அப்புறம் எப்படியோ அதை பத்தி பேசி 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க லவ் பண்ண அந்த குழந்தை மாமா மூஞ்சில உச்ச அடிக்க ஒரே குஜால்ஸ் தான். ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த குழந்தை பெருசாயிடுது. இதோ இவன் தான் அந்த படத்தோட வில்லனே. ஆக்கருக்கு அப்பாவியாட்டு இருக்கிறதுனால இவனுக்கு தப்பு கணக்கெல்லாம் போட்டுறாதீங்க. நீ சொல்றா ஸ்டார்டிங்லேயே தெரியுது மாமனை வந்துட்டு வாடா போடான்னு சொல்றாங்க. வாட் இஸ் திஸ் பிஹேவியர்? இதுல வேற சிரிப்பு வேற உனக்கு. ஒரு நாள் அம்மா தூக்கிட்டு இருக்கும் போது இந்த சிறுவன் அவங்க அம்மாவோட தாலியை பிடிச்சி தூக்கி போட்டுருங்கம்மா, இது டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிறான். அப்ப அவங்க அம்மாவும் பொறுமையா எடுத்து சொல்றாங்க, அப்பா இறந்தாதான் இதை நான் கழட்டணும்னு அவங்க பொறுமையா சொல்றாங்க. தாத்தா வந்து சாமி கிட்ட போயிட்டாருல, அதுக்கு இந்த சிறுவன் என்ன தெரியுமா சொல்றான்? அப்படின்னா அப்பா எப்பமா சாமி கிட்ட போவாரு? இல்ல புரியல. அவங்க அப்பனை பத்தி எவனுமே கவலையே பட மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு ஒரு மதிப்பே இல்லை இந்த படம் ஃபுல்லா. அவங்க அப்பா இதுக்கு நடுவுல வேற எப்படியோ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க போது மணமேடையில வந்துட்டு இந்த பையனும் நடுவுல வந்து உட்கார்ந்துக்கிறானே. இந்த சிறுவன் பண்ற சேட்டைகள் தாங்க முடியலீங்க. சும்மா கூட உட்கார்றதுன்னு இல்ல, அவங்க அத்தைக்கு இவன் தான் வந்து தாலி கட்டுவானாமா. இந்த குடும்பத்தை தாங்க ஃபர்ஸ்ட் குறைவ சொல்லணும். அவன் இவ்வளவு லூட்டி பண்றான்ல, நச்சுன்னு ஒண்ணு கொடுத்து படா போய் உட்காரு அப்படின்னு அவன, ஐயோ சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரியலையே. இவ்வளவு சேட்டை பண்றானே, நல்லா நங்குன்னு நடு மண்டையில கொட்டி அமைதியா உட்கார சொல்லியிருந்தா அவன் கம்முன்னு இருப்பான். ஆனா இவங்க என்டர்டெயின் பண்றாங்க. குடும்பத்தோட வளர்ப்பு சரியில்லைங்க, வேற எதுவும் கிடையாது. இதுல வேற இந்த மாமன் வேற விடுங்க விடுங்க குழந்தை பரவாயில்ல, அவன் வெறும் குழந்தைன்னு என்டர்டெயின் பண்றான். சின்ன பையனை போய் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு வேணடா நீ தான் கட்டுவியா? சரிடா, இதை நீ அத்தைக்கு போடுற, அதுக்கப்புறம் மாமா அத்தைக்கு தாலி கட்டிக்கணும், சரியா? ஆனா அந்த பொண்ணுக்கும் நல்ல பொறுமையெல்லாம் இருக்குங்க இந்த படத்துல. வெற்றிகரமா மாப்பிள்ளை எப்படியோ பொண்ணுக்கு தாலி கட்டிடுறாரு. ஏதோ கியூட்டா இருக்குன்னு ட்ரை பண்றாங்க. பட் ஆனா நமக்கே எரிச்சல் ஆகுது. கல்யாணம் அவங்க 2 பேருக்குடா, நீ என்ன அவங்க பையனா? இதோட இந்த சிறுவன் இதை விடுறானா? அதுவும் கிடையாது. ராத்திரி நேரத்துல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பெட் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தா இந்த லட்டு போய் பெட் ஃபுல்லா நாஸ்தி பண்ணிடுது. அது மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு போயிட்டு பொண்ணோட சேர்ந்து ஸ்டோன் பேப்பர் சிஸ்டர் சாடிட்டு இருக்கான். ஊர்ல எவனுக்கும் சாவு வருது, உனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்க. இவன் தூங்குவான்னு பார்த்தா தூங்காம 2 பேர்த்தோட சேர்ந்து ராத்திரி ஃபுல்லா கேம்ஸ் விளையாண்டு இருக்கான்.
மொத்தத்துல ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்கல, ஒண்ணும் நடக்கல. பையன் பிரிய மாட்டேங்கிறாங்க, மாமன் கூடயே ஒட்டிட்டே இருக்கிறான். அடுத்த நாளும் இவன் ராத்திரியில நடுவுல தான் படுத்துக்கிறாங்க. சரி இது சரிப்பட்டு வராது, நம்ம வேற ரூம்ல போய் ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடலாம்னு தப்பிக்கிறாங்க. அது ஏதோ பழைய கட்டிலாட்டு இருக்கு. இவங்க கட்டில் கபடி ஆடலான்னு பார்த்தா கட்டில் படைஞ்சிருது. அப்புறம் என்ன, மொத்த குடும்பத்துக்கும் இவங்க ஆட போற கட்டில் கபடி கதை தெரிஞ்சிருது. இங்க என்னடா பண்றீங்க இப்போ? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்னடா கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்க மாட்டேங்குதுன்னு இவங்க வந்து ஹனிமூன் போலான்னு பிளான் பண்றாங்க. அந்த சமயத்துல இந்த லட்டு தெரியாம கூப்பிட்டு விட்டுறாங்க. லட்டு வந்துட்டேன் மாமா அப்படின்ட்டு அவனும் நான் வந்து ஹனிமூனுக்கு வரன்ட்டு வராங்க. சின்ன பையன் இப்படி சேட்டப் பண்றானா அங்கன்னு அவன் மண்டையில கொட்டி அமைதியா ரெண்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும். இல்லாட்டி என்ன சொன்னாலும் கேட்காம பெரியவங்க தான் எடுத்து சொல்லணும். ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் கோளாறான பேசங்களா இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த மாமன் தான். கனிமூனுக்கே போகலடா, நாங்க கனிமூனுக்கே போகல. கஷ்டங்க, இவங்க கூட எல்லாம் குடும்பம் நடத்துறது கஷ்டம் தான். நல்ல குடும்பம். கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த புள்ளைய பத்தி யோசிக்காம இவன் வந்து ஹனிமூனே போகலன்னு கேன்சல் பண்ணிடுறான். இதனால அவங்களுக்குள்ள அப்புறமே சண்டை எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஏமாமா கல்யாணம் இவ்வளவு கஷ்டமா இருக்குது, கொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் டார்ச்சர் தாங்க முடியல. ஏய், டார்ச்சர் தாங்க முடியலையா? நீ பண்றதாண்டா டார்ச்சர், அந்த குழந்தைய வச்சு நீ பண்றதாண்டா டார்ச்சர். ஹீரோயின் வேற கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எப்படியும் சமாதானப்படுத்த போய் பொண்ணை கூப்பிடுறாங்க. புரிஞ்சுறது இங்க வரைக்கும் கேக்குது. தம்பி பேசாம உட்காந்துருக்க. இதுக்கு நடுவுல வேற இவங்க வந்து சேட்டிங் பண்ணியே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என்னடா நீங்க சோத்துக்கு வந்திருக்கீங்கறா, இவன் என்னடா நான் சோத்துக்கு வரலங்கறான். இல்லடா சோத்துக்கு தாண்டா வந்திருக்கீங்க. இல்லடி நான் வரல. அவளும் கோச்சிட்டு போய்க்கிறா. வேற வழியே இல்லன்ட்டு போய் காலில் விழுந்து அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்திடுறாங்க. அவனுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் தான். சண்டை முடிஞ்சிருச்சு. சரி இப்பவாச்சும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் நைட்லாம் பண்ணி சந்தோஷமா இருப்பாங்கன்னு பார்த்தா மாமா குழந்தைக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா குழந்தை வந்துட்டு மாமா மாமா என்ன கூட்டிட்டு போ மாமா ப்ளீஸ் மாமாங்கிறான். கொஞ்சோண்டு அறிவு இருந்தா கூட அந்த குழந்தை பேச்ச கேட்காம உனக்கு சுய புத்தி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணணும். அந்த குழந்தை கேக்குதுன்னு இவனும் வந்துட்டு சரி வா லட்டு நான் உன்னை கூட்டிட்டு போறாங்க. வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. இவ்வளவு பிரச்சனையாகி போய் குடும்பம் எல்லாம் சண்டை போட்டு சேர்த்து வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் வந்து அந்த குழந்தைய கூட்டிட்டு வரான். அந்த பொண்ணு எவ்வளவு எக்ஸைட்டடா வருது. இந்த லட்டை பார்த்த உடனே அவன் மூஞ்சியே பிரகாசம் போயிருதுங்க. நல்லா வந்து நடுவுல படுத்துக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோயினும் அக்கா கறியை மதிக்க மாட்டேங்கிற. அப்படி ஹீரோட அம்மா அந்த அக்கா கறி கிட்ட ஏதோ பொறுமையை எடுத்து சொல்றாங்க, லட்டுவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அவனுக்கு வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் எல்லாம் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா என் குழந்தைக்கு என்ன பைத்தியமா அப்படின்ட்டு அவ டென்ஷன் ஆயிட்டு போயிடுறாங்க. பைத்தியம்னு சொன்னால அவன் பைத்தியம் சொல்லிட்டா இனி நான் அவளை பழி வாங்குறேன்ட்டு இவ பழி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைக்கு காது குத்துற ஃபங்க்ஷன்ல மாமா குத்திக்கிட்டாதான் நானும் குத்திப்பேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறான். அப்படின்னா நீ குத்திக்கோ நான் குத்திக்கிறேன். சரி ஒரு காது தான் ஏதோ ஸ்டைலா இருக்கும்னு விட்டுறலாம், ரெண்டாவது காதும் குத்தணுங்கிறாங்க. கொண்டாட்டி வேண்டாங்கிறா, அக்கா கறி வேணுங்கிறா. குத்தாத. இவங்க சண்டைக்குள்ளே மாட்டிக்கிட்டு அக்கா கறி பேச்ச கேக்குறாங்க. யாருக்கா இருந்தாலும் டென்ஷன் ஆகதாங்க செய்யும். அதுக்கப்புறமேல இந்த அக்கா கறி சண்டை போடுறாங்க. பச்சை புள்ள ஏன்டா இப்படி பண்றீங்க? பச்சை புள்ளையாம அவன் பைத்தியம்னு சொல்றான். மை காட், இதெல்லாம் பார்த்தா நமக்கு தாங்க டென்ஷன் ஆகுது. இந்த படத்துக்கு ரோஸ்ட் நீங்க கேட்டனால போடுறேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? இதெல்லாம் பார்த்தா நமக்கு பிபி ஏறுது. டேய் அமைதியா இருக்க மாட்டேங்கிறாடா, ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டே இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கு. இவ பேசுறதுக்கு அவன் சும்மா அக்கா அப்படின்னு தான் கேட்டிருப்பான். அப்படி என்னமா என்ன அவ்வளவுதானே கேட்டான். அதுக்கு இவ அப்படியே வேர்ட்ஸை மேனிபுலேட் பண்ணி என்னையே அடிக்க வரான் அப்படின்னு சொல்றானே. இப்ப கைய ஓங்கி அடிக்கிறல வாக்கிட்டல நீ. அக்கா நான் எங்கக்கா ஓங்கனே? அதானே ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, டேய் மேனிபுலேஷன் லெவல் மேக்ஸா இருக்குல்ல இது. ஓ இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் குடும்பத்துல இருந்தா ரொம்ப கஷ்டம். அந்த லட்டு வைங்க. இவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைக்கு அந்த குழந்தைய போட்டு இவ அடிக்கிறாங்க. அந்த லட்டை கூட மன்னிச்சிடலாம், இந்த அம்மாவெல்லாம் மன்னிக்கவே கூடாதுங்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அந்த லட்டு கூட பிரச்சனை இல்லைங்க, இந்த குடும்பம் தான் மொத்தத்திலேயே பிரச்சனை. இந்த அக்கா தம்பிக்குள்ள இருக்கிற டாக்ஸிக் பாசம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அடிச்சுட்டு முத்தம் வேற கொடுக்குறாப்படி. இதுக்கு நடுவில் ஹீரோயின் வேற மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கிளம்பிடுறாப்படி. அப்ப ஹீரோயினோட அப்பா கூட ஒரு கான்வர்சேஷன் போகுது. அப்பதான் அவர் ஒரு உண்மையை சொல்றாரு. ஏன்டா அவங்க டாக்ஸிக் பாசத்தினால அந்த குழந்தையோட அப்பாவை பத்தி யாராச்சும் யோசிச்சு பாத்தீங்களாடா. அப்பதான் இவனுக்கு புரிய வருது, ஓ நம்மளும் தப்பு செஞ்சிருக்கோன்ட்டு. அவனும் வாழ்க்கை ஃபுல்லா ஏக்கமா பார்த்துட்டே வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அவன் குழந்தைய இவன் குழந்தையாட்ட வளர்த்திட்டு இருக்கான்ல, அதனால அவர் தன்னந்தனியாவே வாழ்ந்துட்டு இருக்காருங்க. பாவங்க அந்த மனுஷன். இவங்க டாக்ஸிக் குடும்பத்துல அந்த ஆள் மாட்டிட்டு கஷ்டப்படுறாரு. இவன் பண்ணதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இனிமேல் லட்டு வந்துட்டு அந்த வீட்லயே தூங்கிட்டுன்னு பெர்மிஷன் கொடுக்குறான். அவரும் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் படுறாரு. ஓகேடா. ஆனா அந்த சந்தோஷம் நீடிச்சு நிலைக்கலைங்க. லட்டு அங்க தூங்கிட்டு நான் வந்து லட்டுவோட தூங்குறேங்கிறாங்க. சொல்லுங்க மாமா நான் அங்க வரேன் மாமா.
என்ன ஒரு புத்திசாலித்தனம். கடைசி வரைக்கும் அந்த அப்பாவா அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டீங்களா? வந்து நல்லா லட்டுவோட படுத்துக்கிற அப்படிங்க. ஹீரோ வேற லட்டு கிட்ட எப்படி அவன் இனிமேல் வாழணும்னு சொல்லி கொடுக்குறாரு. பாத்ரூம் போயிட்டு அவனே கழுவிக்குவானா, உச்சா போறப்ப உச்சா போவானா. மொத்தத்துல அவன் 5 வயசு வரைக்கும் அவனோட சொந்த கூட பிடிக்காம தான் போயிட்டு இருந்திருக்கானா. அவனுக்கு அவன் குஞ்சு மணியை பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாது. நடுவுல அவங்க அப்பாவும் வந்து ஏக்கமா தன்னோட பையனை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் என் பையன் எனக்கு இல்ல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு போறாருங்க. எப்படியோ இவங்களும் மதுரைக்கு கிளம்பி போயிடுறாங்கண்ணே. லட்டு அந்த சமயத்துல பயங்கரமா அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு மாமா வேணும் மாமா வேணும்ட்டு. பட் ஆனா என்ன அலப்பறை பண்ணாலும் மாமா வரலீங்க. மாமா எப்படியோ மதுரை பஸ் செட்டில் ஆயிட்டாரு. இவனும் அழுது ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுறான். எப்படியோ கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் பெட்டர் ஆயிடுறாங்க அந்த பையன். அப்பாக்கு ஒரே சந்தோஷம், நான் தான் இனிமேல் பையனை ஜாலியா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன் இருக்காரு. எப்படியோ குடும்பத்தோட சந்தோஷமா அவரும் டைம் ஸ்பெண்ட் பண்றாருங்க. ஹீரோவும் ஃபைனலா அவனோட பொண்டாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு நடுவில் எப்படியோ அவங்க ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் முடிச்சு ஹீரோயினும் பிரெக்னென்ட் ஆயிடுற. அப்படி வெற்றிகரமா முடிச்சுட்டா அப்படிங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்க அம்மா வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோட அக்காவோட வீட்லயும் போய் சொல்லலான்னு சொல்லும் போது தான் லட்டு கிட்ட இந்த மாதிரி இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்றான். ஆனா லட்டு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்ப நான் சேட்டை பண்ணனாலதான் மாமா சாமி கிட்ட போயிடுச்சா? வாட், மாமா சாமி கிட்ட போயிட்டாரா? என்னன்னு போய் பார்த்தா இந்த அக்காகாரி தம்பிக்கு வந்துட்டு மாலை போட்டு பொட்டு வச்சு அவனை சாமி கிட்டே அனுப்பிச்சிட்டாங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? யார் மாமா இஸ் டெட்ட்டாங்க. ஐயோ, நான் வச்சிருந்த சீக்ரெட் அம்மாக்கு தெரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இவங்க ஒரு ஆக்டிங்க போடுறாங்க. எனக்கு வேற வழி தெரியல. இந்த விஷயத்த தம்பி கிட்ட சொல்றான். அவனும் பெருந்தன்மையா விடுமா அக்கா தாங்கன்னு மடிச்சு விட்டுறா. அப்படி விடுமா அக்கா தானமா பண்ணுச்சு. இந்த சமயத்துல தான் ஹீரோக்கு ஒரு உண்மை தெரிய வருது. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் இல்ல, அவளே தேடி போய் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு தான் வெளில வந்திருக்கா. அப்படியாமா எஸ்பெஷலி இந்த டாக்ஸிக் குடும்பத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவன் வெளில வந்திருக்கா. அப்படி நல்ல டிசிஷன் தான், யாரா இருந்தாலும் எடுத்துருக்க வேண்டியதுதான். சில மாசங்கள் போனதுக்கு அப்புறமே ஊருக்கு திரும்ப இவங்கலாம் குடும்பமா வெளில வராங்க. ஏதோ ஒரு ரிலேட்டிவ் கல்யாணத்துக்காக வராங்க. அங்க போய் பார்த்தா அக்காக்காரி யாரு கூடயும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிற. அப்படி இந்த சமயத்துல நம்ம மாமன் வந்து லட்டுவை பாக்குறா. அப்படிங்க லட்டுவை பார்த்தாலும் அவங்ககிட்ட பேச முடியலன்னு ஒரு வருத்தத்தில் இருக்கும் போது ஒரு தோல் மேல ஒரு கைப்படுது. யாருன்னு பார்த்தா விமலுங்க. இந்த படத்துல அவர் ஒரு சின்ன கேமியா கொடுத்திருக்காரு. லட்டுவை பார்க்க இவரு ஒரு வழி சொல்றா. அப்படிங்க விமல் அவர்கள் வந்துட்டு ஒரு மெஜிஷியனா வருவாராமா. மேஜிக் பண்ணி லட்டு கிட்ட தன்னோட மாமாவை காமிக்கிறேன்னு இவர் ப்ராமிஸ் பண்றாரு. லட்டும் அதுக்கு பயங்கர எக்ஸைட் ஆயிடுறான். ஆனா மேஜிக் பண்ணி கரெக்டா கூப்பிடுற சமயத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் சூரிய கூட்டிட்டு போயிடுறாங்க. இதனால லட்டு இன்னும் பயங்கரமா டிராமா பண்ண ஆரம்பிச்சிடறான். உடனே இந்த சைக்கோ அக்கா வேற அந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுற. அப்படி இந்த சமயத்துல ஹீரோயினுக்கு ஒரு உண்மை தெரியாது. அதான் அவங்க அக்கா பண்ணியிருந்த காரியம். என்னடா மாமா தான் சாமி கிட்ட போயிட்டாங்களே, அப்ப ஏன் தாலியை போட்டிருக்கீங்க? குண்டை போட்டு உடச்சிட்டான்டா லட்டு. அவன் என்னத்தையும் போட்டாண்டி அப்படிங்கிற மாதிரி குண்டை போட்டு உடச்சிட்டான். ஹீரோயினுக்கு தெரிஞ்ச அவ பெரிய டிராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீங்க பைத்தியம் மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல பைத்தியமா? பைத்தியம் தான். இதுக்கப்புறம் ரெண்டு குடும்பமும் பெருசா பேசிக்கிறது இல்லைங்க. ஆனா இதுக்கு நடுவுல லட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது. உடனே மாமா பதறி அடிச்சு லட்டுவை பார்க்க வராரு. ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கான். ஆனா எப்படியோ அவன் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு மாமாவை பாத்துறான். நீ இங்க இருக்க முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானே லாரியில போய் முட்டிருப்பேன்ல. சே பாவங்க, லட்டு ஒரு சின்ன பையங்க, அவனுக்கு என்னங்க தெரியும். அவன் என்னமோ பாசமா தான் இருக்கான். இந்த குடும்பம் தான் டாக்ஸிக்கா இருந்து அந்த பையனையும் டாக்ஸிக் ஆக்கிட்டாங்க. ஹீரோயின் வேற ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருந்தா. அப்படி தன்னோட வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை மேல ப்ராமிஸ் வாங்கியிருந்தா. அப்படி இனிமேல் ஹீரோவும் லட்டு பார்க்க கூடாதுங்கிறத அந்த ப்ராமிஸ். அதை மீறி ஹீரோ பார்த்ததுனால அவளுக்கு பயங்கர கோவம் வந்துருக்கு. என் புள்ள மேல சத்தியம் போட்டு எதுக்கு இங்க வந்த? பட் ஆனா இந்த சமயத்துல போய் அவளும் சண்டை போடுறது கரெக்டா இல்ல. அங்க ஒரு குழந்தை அடிபட்டு இருக்கு, இப்ப போய் சண்டை போடணுமா? என்ன ஒண்ணு பைத்தியம் மாதிரி பேசாத. எல்லாத்துக்கும் நீயும் உன் குடும்பத்தோட முட்டாள்தனம் தான் காரணம். மறுக்க முடியாத உண்மைதான். மொத்த குடும்பமே கொஞ்சம் பைத்தியமா தான் இருக்காங்க. குழந்தைய வளர்க்க தெரியலங்க, வேற சொல்ல. வாயில அசிங்கமா வந்துற போது. இதுக்கு எதுக்கு இவன் அடிச்சானே புள்ளிங்க. அது உன் புள்ள கிடையாதுடா, அது உங்க அக்கா புள்ள. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இவன் புள்ள மாதிரி நினைச்சதுதான் அவங்க அப்பாவை வந்துட்டு அப்பாவா இருக்கவில்லை. இதுக்கு இந்த பொண்ணை வேற அடிச்சிடறான். அப்புறமேல் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிடறாங்க. தாலியை அவுத்து கொடுத்துட்டு அவளும் கிளம்பிடுறான். டைவர்ஸ் வரைக்கும் போயிருதுங்க. இதுக்கு நடுவில் ராஜ்கிரனோட ஃபேமிலியும் இறந்து போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோக்கு தன்னோட ஒய்ஃபோட வேல்யூ புரியுது. இதுக்கு நடுவில் அக்கா காரி வேற ஏதோ நல்ல விளையாட்டெல்லாம் பேசுறா. என்னென்னமோ டிராமா பண்ணி கடைசியில எப்படியே ஹீரோயினை மீட் பண்றாங்க. ஹீரோயினுக்கு இந்த சமயத்துல ஒரு குழந்தையே பிறந்துருச்சு. மீட் பண்ண ஹீரோ வருவான்னு பார்த்தா அந்த குட்டி பையன் வந்துடுறாங்க. ஆனா பாவங்க, அந்த பையன் கொஞ்சம் கியூட்டா தான் நடந்துக்கிறான். அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்குன்னு பார்த்துட்டு அவங்க ஒரே எக்ஸைட் தான் ஆகிறான். பையன் பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறான். ஆனா அதோட விட்டுருந்தானா பரவாயில்ல. திரும்ப இந்த மாமன் டாக்ஸிசிட்டியை இவன் கண்டினியூ பண்றாங்க. நீங்க அம்மான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி மாமா
மாமன் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடணும். டேய் உங்க மாமன் டாக்ஸிசிட்டி நிறுத்துக்கடா. பட் அதுக்கப்புறமேல அவங்க அத்தை கிட்ட வந்து சாரி கேட்டுறான். நான் தான் உங்க 2 பேருக்கு சண்டை வந்ததுக்கான காரணம் எனக்கு தெரியும், அதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சின்ன பையன் கேட்கறாங்க. அந்த பையனே சொன்னனால 2 பேரும் அப்புறமேல் குடும்பமா சேர்ந்துடுறாங்க. எப்படியோ 2 பேரும் திருந்தி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல. கிளைமேக்ஸ்ல என்ன சீன் தெரியுமா? நான் தாண்டா மாமன், நான் தாண்டா மாமன், நான் தாண்டா மாமன், நான் தாண்டா சத்தியம், நான் தான் மாமன்ட்டு டாக்ஸிசிட்டியை திரும்ப கண்டினியூ பண்ற மாதிரி தான் இருக்கு. நண்பர்களே, நீங்க கேட்ட மாமன் ரோஸ்ட் வெற்றிகரமா போட்டு முடிச்சிட்டேங்க. ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் இந்த படத்துக்கு. எதுக்கு போட்டேன்னு எனக்கும் தெரியல, எதுக்கு பாக்குறீங்கன்னு உங்களுக்கும் தெரியுதான்னு தெரியல. ஏதோ நீங்க கேட்டீங்க, நான் வீடியோ டெலிவர் பண்ணிட்டப்பா. இப்பவாச்சும் மாமன் படத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கலாமா கமெண்ட் செக்ஷன்ல? இன்கேஸ் யாருக்காச்சும் இந்த படத்தை போட்டதுக்கான ரீசன் தெரிஞ்சதுதான் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கப்பா. எதுக்கு போட்டேன்னு எனக்கே தெரியல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் படத்துக்கு வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க கேட்டீங்கன்னா நான் போடுவேன், எதுக்குன்னு தெரியல, ஆனா போட்டுருவேன். Anyways, thank you for watching.